ஒரு மராத்தான் அப்படின்றது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 42 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடணுங்க. அப்படி 42 கிலோமீட்டர் ஓடினாதான் அது ஒரு ஃபுல் மராத்தான் ஆகும். ஒரே நாள்ல 42 கிலோமீட்டர் ஓடுறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுவே அமெரிக்காவில் மொத்தம் 50 மாநிலங்கள் இருக்கு. இந்த 50 மாநிலங்கள்லையும் தொடர்ந்து 50 நாட்கள் 50 மராத்தான் ஓடினா எப்படி இருக்கு? அப்படி ஒருத்தர் ஓடி இருக்காருங்க. அவர் தான் டீன் கர்னாசஸ். இது எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா? எவ்வளவுதான் நம்முடைய உடல் உறுதியா இருந்தாலும், பலமான உடல் இருந்தாலும், இந்த மாதிரி தொடர்ந்து 50 நாட்கள் மராத்தான் ஓடுறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். அவர் இந்த 50 நாட்கள் தொடர்ந்து 50 மாநிலங்கள்ல 50 மராத்தான் ஓடி முடித்ததற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய உடல் உறுதியா இல்ல மன உறுதியா அப்படின்றத பத்தி 50-50 அப்படின்ற இந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது காரணம் அப்படின்னு தோணுது? உடல் உறுதியா மன உறுதியா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். டீன் கர்னாசஸ் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மராத்தான் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மராத்தான் அப்படின்றது தொடர்ந்து 42 கிலோமீட்டர் ஓடணுங்க. பொதுவா விளையாட்டு போட்டிகள் அப்படின்றது அந்த கேமோட ஸ்கில்ஸ் இருக்கணும், அதை தவிர்த்து நல்ல உடற்தகுதி இருக்கணும். ஆனால் இந்த மராத்தான் அப்படின்றதுக்கு உடல் உறுதியா இருந்தால் மட்டுமே பத்தாது, மன உறுதியும் ரொம்ப ரொம்ப அவசியம். மன உறுதி இல்லாம மைண்ட் ஸ்ட்ராங்கா இல்லாதவங்களால மராத்தான் ஓடவே முடியாது. இந்த 42 கிலோமீட்டரை கடக்க சாதாரண மனிதர்களுக்கு தோராயமா ஒரு 5-6 மணி நேரம் ஆகலாம். ஆனால் நல்ல மராத்தான் வீரர்கள் வெறும் 3 மணி நேரத்துக்குள்ளேயே ஓடி முடிச்சிருவாங்க. இன்னும் சில அல்ட்ரா மராத்தான் வீரர்கள் தான் இருக்காங்க, அவங்க எல்லாம் 2 மணி நேரத்துல ஓடி முடிச்சிருவாங்க. அதாவது 1 மணி நேரத்துக்கு 21 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுவாங்களாம். அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு உடல் உறுதியும் மன உறுதியும் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கதையோட ஹீரோ டீன் அவர்கள் முதல்ல தன்னுடைய 30வது வயசுல தான் இந்த மராத்தான் பத்தியே கேள்விப்படுறாரு. அப்பதான் மராத்தான் ஓடணும்னு ஆசைப்படுறாரு. நமக்கு 30 வயசு ஆயிருச்சு, இனிமே கொஞ்சமாவது உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு அப்பதான் யோசிக்கிறார். 1992ஆம் ஆண்டு தன்னுடைய 30வது பிறந்த நாள் அன்னைக்கு 30 கிலோமீட்டர் நம்ம ஓடுவோம் அப்படின்னு ஓடுறாரு. அப்போ இந்த ஓட்டம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை தொடர்ந்து தான் நிறைய மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஓட. இதை தொடர்ந்து மாசம் ஒரு மராத்தான் ஓடுறது அப்படிங்கிறது அவருக்கு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்துட்டு டெய்லி 2 கிலோமீட்டர் ஓடி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 கிலோமீட்டர் மட்டும் ஓடினா உங்களுக்கு திருப்தியே இருக்காது. இன்னொரு 1 கிலோமீட்டர் ஓடுவோமே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த மாதிரி அடிக்கடி சொல்லப்போனா மாசத்துக்கு 1 தடவை 2 தடவை 42 கிலோமீட்டர் ஓடி இப்போ அவருக்கு மராத்தான் ஓடுறதுன்றது ரொம்ப சாதாரண நிகழ்வா மாறிடுச்சு. அதனால இன்னும் பெருசா ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறார். மராத்தான்லேயே கடினமான 100 மைல் ட்ரையல் ரேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த 100 மைல் ட்ரையல் ரேஸ் அப்படின்னா என்னன்னா, கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் ஓடணுங்க. அதுவும் சாதாரண ரோட்ல கிடையாது, உயரமான மலைப்பகுதிகளில், காட்டுக்கு நடுவில், அப்புறம் கொஞ்சம் சமதள பகுதிகள்லன்னு இந்த மாதிரி 3 கடினமான ஏரியாக்கள்ல 160 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடணும். அப்படி ஓடினா அதுதான் 100 மைல் ட்ரையல் ரேஸ். இதை கம்ப்ளீட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 15-30 மணி நேரம் கூட ஆகலாம். அதுல கலந்துக்கிறாரு. தொடர்ந்து அதுக்காக பிராக்டிஸ் பண்ணி 1994ஆம் ஆண்டு கலிபோர்னியாவில் நடந்த 100 மைல் ரேஸ்ல வின்னரா மாறிட்டாருங்க. இதை தொடர்ந்து 1995 இருந்து 1999 வரைக்கும் தொடர்ந்து 5 வருடங்கள் அமெரிக்காவில் எங்க இந்த ரேஸ் நடந்தாலும் அவர் தான் வின்னர். அவர் கலந்துக்கிட்டா அவர் தான் ஜெயிப்பார். இது மட்டும் இல்லாம இதுக்கு நடுவுல பேட் வாட்டர் அல்ட்ரா மராத்தான் அப்படின்னு ஒன்று நடக்கும். அது எப்படின்னா, கிட்டத்தட்ட 217 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடணுங்க. அதாவது கடல் மட்டத்துல இருந்து 282 அடி உள்ள இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மலைப்பகுதிகளில் ஏற ஆரம்பிச்சு கடல் மட்டத்துல இருந்து 8000 அடி உள்ள மலைப்பகுதியில கம்ப்ளீட் பண்ணணும். இதுலயும் கலந்துக்கிட்டு வின் பண்ண ஆரம்பிச்சார். இதன் பிறகும் அவருக்கு ஆர்வம் அடங்கலைங்க, இன்னும் பெருசா ஏதாவது பண்ணும் அப்படின்னு யோசிச்சாரு. தொடர்ந்து 560 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பா ஓடணும் அப்படின்னு முடிவு பண்ணார். 2000ஆம் ஆண்டு அந்த போட்டியில அவர் ஈடுபட ஆரம்பிச்சார். தூக்கமே இல்லாம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். 560 கிலோமீட்டர் இதை முடிக்க அவருக்கு 80 மணி நேரம் 44 நிமிடங்கள் ஆச்சுங்க. அதாவது 3 நாளா தூக்கமே இல்லாம ஓடி இருக்கிறாரு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இப்ப சென்னையில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் 3 நாளா தூக்கமே இல்லாம ஓடி அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. இது ஒரு மிகப்பெரிய உலக சாதனையா பார்க்கப்பட்டுச்சு. 42 கிலோமீட்டர் மராத்தான்ல ஆரம்பிச்சு தொடர்ந்து 100 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர் அப்படின்னு இப்போ 560 கிலோமீட்டர் வரைக்கும் அவர் தொடர்ந்து ஓடியாச்சு. இருந்தும் அவருக்கு ஆர்வம் அடங்கல. அடுத்து என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு.
2002ஆம் ஆண்டு அவருக்கு ஒரு புதுமையான ஐடியா வந்துச்சுங்க. சவுத் போல்ல குளிர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதாவது -25°C அங்க குளிர் இருக்கும். அங்க மராத்தான் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாரு. 2002ஆம் ஆண்டு சவுத் போல் மராத்தான்ல கலந்துக்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க, 42 கிலோமீட்டர் ஓடுறதுங்கிறதே கஷ்டம். அதுவும் -20°C 42 கிலோமீட்டர் ஓடி கம்ப்ளீட் பண்ணாருங்க. இது கூட அவர் ஈஸியா முடிச்சிட்டாரு. ஆனா அடுத்து இன்னும் பெருசா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாரு. -25°C கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹாட்லயும் பண்ணுவோம். 50°C இருக்கிற இடத்துல வெயில்ல மராத்தான் ஓடணும் அப்படி நினைச்சாரு. யோசிச்சு பாருங்க, காலையில நம்ம ரன்னிங் போறதே கஷ்டம். ஆனா மத்தியானம் மொட்டை வெயில்ல ரன்னிங் போனா எப்படி இருக்கும்? அதுவும் 50°C வெயில்ல. யோசிச்சு பாருங்க, வாய்ப்பே இல்லையில. அந்த மாதிரி 2004ஆம் ஆண்டு இதை பேட் வாட்டர் அல்ட்ரா மராத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கலந்துக்கிட்டாரு. அதுல இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் கலந்துருக்காங்க. அதுல கலந்துக்கிட்டு முடிச்சவங்கள டாப் 5ல ஒருத்தரா வந்தார். இதை தொடர்ந்து அமெரிக்காவிலேயே வலிமையான மனிதன் அப்படின்ற பேர் அவர் கிடைச்சதுன்னு சொல்லலாம். முகமது அலி பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து பல பேர்கிட்ட அடி வாங்கி குத்து வாங்கி பலரை குத்தி அமெரிக்காவின் வலிமையான மனிதன் அப்படின்னு வாங்கின பேரை இவர் ஓடியே வாங்கிட்டாருங்க. இதை தொடர்ந்து அடுத்து இன்னும் ஏதாவது பெருசா பண்ணும் அப்படின்னு யோசிச்சார். அப்பதான் அவருடைய மூளையில அந்த புதுமையான சிந்தனை உண்டாச்சு. அமெரிக்காவில் மொத்தம் 50 மாநிலங்கள் இருக்கு. இந்த 50 மாநிலங்கள்லையும் தொடர்ந்து 50 நாட்கள் 50 மராத்தான் ஓடி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாரு. 50 நாட்கள் தொடர்ந்து மராத்தான் ஓடுறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்ப சில பேர் இந்த மாதிரி மராத்தான் ஓடும்போது இறந்தே போயிருவாங்க. நார்மலா ஒரு 2-3 நாள் மராத்தான் ஓடும் போதே இறந்து போயிருவாங்க. 50 நாட்கள், அதுவும் வெவ்வேறு ஸ்டேட்ல உள்ள சிட்டிஸ்ல 50 மராத்தான் ஓடுறதுங்கிறது சாத்தியமே இல்லை. இதை பண்ணவே வேணாம் அப்படின்னு எல்லாருமே தடுத்து பார்த்தாங்க. ஆனால் நான் கண்டிப்பாக இதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு உறுதியாக இருந்தார். அதற்கு முன்னாடி பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு. எவ்வளோ நேரம் தூங்கணும், என்ன சாப்பிடணும், ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு எப்போ போகணும், எந்த இடத்துல 42 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு ஃபுல்லாக பிளான் பண்ணாருங்க. செப்டம்பர் 17, 2006ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள மிசோரி மாநிலத்தில் தன்னுடைய முதல் மராத்தானை தொடங்கினார். அதைத் தொடர்ந்து 50 நாட்கள் வெவ்வேறு மாநிலங்களில் 50 மராத்தான். கடைசியா நவம்பர் 5ஆம் தேதி நியூயார்க் சிட்டில தன்னுடைய 50வது மராத்தானை ஓடி நிறைவு செய்தார். 50 நாட்கள் தொடர்ந்து 42 கிலோமீட்டர். சாத்தியமே இல்லையில. அவருடைய கடைசி தினத்தை அங்குள்ள மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அவர் எல்லாருமே பிரமிச்சு பார்த்தாங்க. உண்மையை சொல்ல போனா 2006ஆம் ஆண்டு அவருடைய 50வது நாள் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட நிறைய பேரும் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட விடாம தொடர்ந்து உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த 50 நாட்கள் என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது, நான் இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை தொகுத்து அவர் 50-50ன்ற புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அதுல சில முக்கியமான டேக் அவேவை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மைண்ட் ஓவர் பாடி. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடினமான விஷயத்தை நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல உங்களை உடல் அளவுல தயார் செய்வதை விட மனதளவுல நீங்க தயாரா இருக்கணும். இதை என்னால கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு உங்களை நீங்க முழுசா நம்பணும். நீங்க சொல்றது தான் உங்களோட உடம்பு கேட்கணும். நீங்க நில்லுன்னா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். அப்படி உங்க உடம்ப வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால எதையுமே சாதிக்க முடியும். உங்க மைண்ட் சொல்றத உங்க உடம்பு கேட்கணும். அதை விட்டுட்டு உங்க உடம்பு சொல்றத நீங்க கேட்டீங்க அப்படின்னா உருப்படவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், ஃபுட் இஸ் ஃபியூயல் நாட் கம்ஃபர்ட். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியமானதா இருக்கணும். எப்போதும் ருசிக்காக மட்டுமே சாப்பிட்டு இருக்காதீங்க. சும்மா குப்பையான உணவுகளை சாப்பிடாம நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, எவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் இந்த புத்தகத்திலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்ப நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்து காஸ்ட்லியான ஒரு காரை வாங்குறீங்க. இந்த காருக்கு இந்த மாதிரி இந்த உயர் ரக பெட்ரோல் மட்டும்தான் போடணும், சாதாரண டீசலோ மண்ணெண்ணையோ போடக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்போதுமே அந்த காஸ்ட்லியான பெட்ரோல் எங்க கிடைக்குமோ அங்க மட்டும்தான் அந்த பெட்ரோலை போடுவீங்க இல்லையா? அது போல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்முடைய உடலுக்கான பெட்ரோல். 1 கோடி ரூபாய் காருக்கே நீங்க தரமான பெட்ரோல் தான் போடுவீங்க அப்படின்னா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள உங்க உடலுக்கு நீங்க தரமான உணவுகளை கொடுக்க வேண்டாமா? உங்க உடல் அப்படின்ற காருக்கு நல்ல உயர் ரக பெட்ரோலை மட்டும் கொடுங்க, குப்பையான உணவுகளை கொடுக்காதீங்க. மூணாவது பாயிண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். இந்த மாதிரி 50 நாட்கள் நான் தொடர்ந்து ஓடணும் அப்படின்னா அதற்கு சில மாதங்கள் தொடர்ந்து நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். 3 மாதம் பிளான் மட்டுமே பண்ணேன். எங்க ஓடணும், என்ன சாப்பிடணும், ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு எப்படி போகணும், அந்த சிட்டில எந்த இடத்துல ஓடணும் அப்படின்னு கம்ப்ளீட்டா 3 மாசம் பிளான் பண்ண பிறகுதான் நான் இதுல இறங்கினேன். இந்த மாதிரி ஒரு 50 நாள் ஓடுறதுக்கு நான் 100 நாள் பிளான் பண்ணேன். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்த உடனே ஆரம்பிக்காதீங்க. பிளான் பண்ணி திட்டமிட்டு ஆரம்பிங்க. அப்பதான் நினைத்த காரியம் வெற்றி அடையும்.
நாலாவது பாயிண்ட் கம்யூனிட்டிஸ் இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி இதை நான் மட்டுமே திட்டமிடலை, ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கே உள்ள மராத்தான் வீரர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும், எந்த இடத்துல ரொம்ப கடினமாக இருக்கணும், அந்த இடத்த எப்படி கடக்கணும், அப்படி நிறைய விஷயங்களை அவங்க என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்தந்த மாநிலத்தை சார்ந்த மராத்தான் வீரர்கள் கிட்ட நான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதன் பிறகு இதை ஆரம்பித்தேன். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு டீமாக செயல்படுங்க, உங்களை சுற்றி ஒரு நல்ல கம்யூனிட்டி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஐந்தாவது பாயிண்ட் பேலன்ஸ் பிட்வீன் பேஷன் அண்ட் ஃபேமிலி. இந்த மாதிரி தொடர்ந்து நான் மராத்தான் ஓட போகிறேன் அப்படின்னு நான் பிளான் பண்ணும்போது இது ஒன்றால் கண்டிப்பாக பண்ணி முடிக்க முடியும்ப்பா அப்படின்னு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது என்னோட ஃபேமிலி தான். நான் இந்த மாதிரி வேலைன்னு சில நாட்கள் போயிடுவேன், மராத்தான் ஓட போகிறேன்னு சில நாட்கள் போயிடுவேன். இருந்தாலும் ஃபேமிலிக்கு நேரம் ஒதுக்காமல் இருந்ததில்லை. நீங்களும் உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயங்களே பண்ணாலும் வேலைன்னு இருந்தாலும் ஃபேமிலியோடையும் எப்படி குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு யோசிங்க. அடுத்ததான் இவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவரை மாதிரியே ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்காக சில விஷயங்களை இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. அதில் முதல் விஷயம் என்னன்னா, ஸ்டார்ட் வித் ஸ்மால். என்னை பார்த்து நிறைய பேர் நம்மளும் மராத்தான் ஓடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறீங்க. ஆனால் ஒரு மராத்தான் ஓடுறது 2 மராத்தான் ஓடுறதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்க கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு மராத்தான் ஓடுறது 2 மராத்தான் ஓடுறது பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் தொடர்ந்து ஓடணும். ஒரு மராத்தான் அப்படின்றது 42 கிலோமீட்டர், ஆஃப் மராத்தான் அப்படின்றது வந்துட்டு 21 கிலோமீட்டர், அதுக்கும் கம்மியாக கூட இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் டெய்லி ஒரு 3 கிலோமீட்டராவது ஓடணும், இல்லை டெய்லி ஒரு 2 கிலோமீட்டராவது ஓடணும் அப்படின்னு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதை பெருசு பண்ணணும். எடுத்த உடனே நான் ஃபுல் மராத்தான் ஓடுவேன் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிங்கன்னா 2 ஓட்டங்களுக்கு பிறகு நிப்பாட்டிடுவீங்க, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்த பாயிண்ட், டூ டஃபஸ்ட் டாஸ்க் எவ்ரி வீக். உடல் அளவில் நீங்கள் போன வாரம் பண்ணதை விட ஏதாவது ஒரு கடினமான விஷயத்த இந்த வாரம் பண்ணியிருக்கணும். போன வாரம் வரைக்கும் நீங்கள் 3 கிலோமீட்டர் ஓடினீங்க அப்படின்னா இந்த வாரத்துலேருந்து 4 கிலோமீட்டர் ஓடுங்க. போன வாரம் ஒரு 20 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா இந்த வாரத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கடினமாக நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும். 8வது பாயிண்ட், ஒர்க் அவுட் இஸ் மெயின் ப்ரையாரிட்டி. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற வேலைகளுக்கு நடுவில் கண்டிப்பாக என்னால் உடற்பயிற்சியெல்லாம் செய்ய முடியாது, ஒர்க் அவுட்லாம் பண்ண டைமே இல்லை அப்படின்னு. உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சாகணும். நீங்கள் உடற்பயிற்சி செய்வது உங்களோட உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்காக மட்டும் இல்லை, உங்களோட மனசையும் மைண்டையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான். நீங்கள் உடற்பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி தானாக இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட மைண்ட் செட் அதிகரிக்கும். இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்கிறத விட அதிகமாகவே சம்பாதிக்கலாம். ஒரு 6 மணி நேரம் நீங்கள் பண்ணுற வேலையை 3 மணி நேரத்தில் பண்ணி முடிக்கலாம். அதனால் உடற்பயிற்சிக்காக நேரத்தை செலவழிக்காமல் வேலைன்னு ஓடிட்டே இருக்காதீங்க. 9வது பாயிண்ட்டு, இன்ஸ்பயர்ஸ் அதர்ஸ் த்ரூ ஆக்ஷன். நீங்கள் உங்களுடைய செயல்களால் மற்றவங்கள இன்ஸ்பயர் பண்ணியிருக்கணும், சொற்களால் அல்ல. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும், உங்களை அவங்க ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. 10வது பாயிண்ட்டு, த ஃபினிஷ் லைன் இஸ் த ஜஸ்ட் அனதர் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒவ்வொரு முறை ஓட்டத்தை முடிக்கும் போதும் அபாடா முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்பேன். அடுத்தடுத்து புது சாதனைகளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் அதே மாதிரி இதை தொடர்ந்து பண்ணணும், இன்னும் வித்தியாசமாக பண்ணணும், இன்னும் கடினமான ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு யோசிங்க அப்படின்னு சொல்கிறார். டீன் அவர்களுடைய கதையை யார் கேட்டாலும் சரி, இல்லை அவரோட புத்தகத்தை யார் படித்தாலும் சரி, கண்டிப்பாக அதற்கு அடுத்த நாட்கள்லேருந்து உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் பண்ணுறாருயா, 50 நாட்கள் தொடர்ந்து 42 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாரு, 3 நாளாக தூக்கமே இல்லாமல் ஓடி இருக்கிறாரு, கடினமான வெப்பத்திலையும் ஓடி இருக்கிறாரு, கடினமான குளிர்லையும் ஓடி இருக்கிறாரு. இவ்வளவு கடினமான விஷயத்த அவரால் பண்ண முடியுதுன்னா நம்மளால காலையில் எதிர்த்து உடற்பயிற்சி பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேர் இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் மராத்தான்லையும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு ஆளாக நீங்களும் இருப்பீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இன்னையிலிருந்து தொடர்ந்து 21 நாட்கள் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு யோசிங்க, அதை தொடர்ந்து அதே மாதிரி இப்போ நான் சொன்னது 2006 வரைக்கும் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது. இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு, அவரோட வயசும் 63ங்க. கடந்த 19 வருஷத்துல அவர் இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. அவரை பற்றி சொல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் நேரம் கருதி அது எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியல. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நம்ம சேனலோட ஜாயின் மெம்பராக மாறிடுங்க. மெம்பர்ஸுக்குன்னு இன்னும் சில முக்கியமான விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். மெம்பர்ஸ்க்குன்னு சில பிரத்யேகமான வீடியோக்கள், அவங்களுக்குன்னு சில ஜூம் மீட்டிங்லாம் நடக்கும். அதனால் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி மெம்பராக மாறிக்கோங்க. இது போல் தொடர்ந்து வீடியோக்களை போட எனக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயரும்.